வணக்கம் my dear zone mates, welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது reels and memes கொடுமைகள். I think Kamal is overrated. Bro, look there, bro. Look at that photo. Look at that nipples. என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. பொண்டாட்டி புள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. அந்த 4 பேர் நீங்க தானா? ஸ்டோரி சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அது கதையை வந்து எங்க வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, அமோனிஷியமான, ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையாக பார்த்துடலாமா? கூகுள் ஜெமினி அட்ராசிட்டிஸ். கடைசியில் அந்த பூ வரைக்கும் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்களே. இப்பெல்லாம் எங்க திறந்தாலும் எதை திறந்தாலும் இந்த கூகுள் ஜெமினி போட்டோஸ் தான். நானே டெய்லி 4 போட்டோ போடுறேன்னா பாத்துக்கோங்களேன். நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. சூரிய கூட்டி கடலிங்க கலத்தி விட்டான். இருதாவ அழகா சேதிக்க விட்டானே. ஒரு சேஞ்ச் வேணும்ல. கூகுள் ஜெமினியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம முகரைய போய் கண்ணாடியில பார்க்கும்போது எந்த லட்சணத்துல இருக்குன்றது நமக்கே தெரியும். ஆனா நம்ம போட்டோ கொண்டு போய் இவங்கிட்ட கொடுத்தா கொடுக்குறான் பாருங்க ஒரு அவுட்புட், சும்மா கொலா புட்டு மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு அழகாவா இருக்கேன்? டேய், இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயே, நீ தான் பாட்டி அவ்வளவு அழகா இருக்க. அதுவும் சல்லி பைசா வாங்காம விதவிதமா போட்டோ ஷூட்லாம் பண்ணி கொடுத்தா விடுவோமா? 24 ஹவர்ஸும் ஜெமினி 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 கவனி கவனி கவனி. சோசியல் மீடியா ஃபார் பாஸ்ட் 2 days. என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சொன்ன மாதிரி சாட் ஜிபிடியோட நிலைமை கொஞ்சம் மோசம் தான் வைங்களேன். ஆனா அந்த நிலைமைக்கு யாரு காரணம்? அவனே தான் காரணம். ஏன்னா அவங்கிட்ட ஒரு போட்டோ கொடுத்துட்டு சூப்பரா பண்ணி கொடுறான்னு சொல்லி கேட்டா, அவன் கொடுக்குற போட்டோக்கு ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோவே எவ்வளவு மேலுங்கிற அளவுக்கு ஒன்று கொடுக்குறான். வேஸ்ட் ஆஃப் டைம். இப்படி எல்லாம் பண்ணா எவன் சாட் ஜிபிடியில போய் போட்டோ கேட்பான்? ஜெமினி பக்கம் போக தானே செய்வாங்க. அதான் போயிட்டாங்க. பொண்டாட்டி புள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் பாவங்கள். உண்மையிலேயே இதுல சாட் ஜிபிடி அடிப்படல, வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் தான் அடிபட்டிருக்காங்க. ஏங்க இவன்ட்டே ஆல்பம் வாங்கிக்கங்க. இவன்ட்டே வாங்கிக்கங்க எல்லாம். அப்ப வேலை பார்த்தவங்க என்னடா போறது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க ஒரு நாளைக்கு? கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறீங்க? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது? இப்படி பண்ணா நீ எப்படிடா நீங்க வேலை பார்க்கறாங்களா? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. மாமா வராரா? அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. 80 ரூபாய்க்கு எப்படி வேலை பார்க்கறீங்க? நாங்க பாப்போம். சொன்ன மாதிரி போட்டோகிராஃபர்ஸோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் மோசம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. அந்த பேக்கேஜை கொடுத்து போட்டோ ஷூட் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய தவிப்பை தான் ஜெமினி தீர்த்து வச்சிட்டேன். போட்டோகிராஃபர்ஸ் இதெல்லாம் கூட கடந்து போயிருவாங்க. ஆனா எங்க தெரியுமா இன்னும் காண்டாவாங்க? அவன் ஒரிஜினலா எடுத்திருப்பான் பாருங்க போட்டோ. அந்த போட்டோவையும் வந்துட்டு ஜெமினி போட்டோ நினைச்சிட்டு பிராம்ப்ட் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. என்னது இதுக்கும் பிராம்ப்டா? இது என் உழைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். இது அடுத்த போட்டோன்னு சொல்லுங்க சார். அதுல நம்ம இன்ஸ்டாகிராம் தோழி சம்புட்டு பேருக்கு இந்த ரெட் சாரி பிராம்ப்ட் மட்டும் எங்க இருந்து தான் கிடைச்சிச்சின்னு தெரியல. 50 பேரும் ரெட் சாரி போட்டோமா போட்டு தள்ளுறாங்க. இன்ஸ்டாகிராமே ரெட்டா தவிச்சுக்கிட்டு இருக்கு. நிறத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு, அந்த நிறங்களில் சிவப்பே சிறப்பு. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிபிலி ஜிபிலின்னு சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப ஜெமினி ஜெமினின்னு சுத்திட்டு இருக்காங்க. பாப்போம் ஜெமினியோட ஆட்டம் எத்தனை நாளைக்கு தான் இருக்குதுன்னு. எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். I think Kamal is overrated. Bro, look there, bro. Look at that photo. Look at that nipples. அந்த நிப்பலா இந்த போட்டோ நீ டிசைட் பண்ணு.
இந்த 3 பொண்ணுங்களும் உட்கார்ந்துக்கிட்டு கமல் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க நிப்புல பாரு தொப்புல பாருன்னு சொல்லிட்டு கக்கப்புக்கான்னு அவங்களே சிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி சிரிச்ச சிரிப்புக்கு தான் கடந்த 3 நாளைக்கு சோசியல் மீடியால 3 பேரையும் ஊரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. Look at that nipples. அந்த நிப்புலாம் இந்த போட்டோ நீ டிசைட் மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க. இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்களா ஐயா. கமலஹாசன் நடிச்ச படத்து மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அந்த படமே கூட நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம்னு வைங்களேன். அந்த படத்தை எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க, ரோஸ் பண்ணுவாங்க, அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டரை கூட எடுத்து ரோஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்ல அஸ் அ ஹோஸ்டா அவர் சொன்ன கருத்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். அதனால நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் கூட அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கமலஹாசன் as an ஆக்டரா தமிழ் சினிமாக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, இந்தியன் சினிமாக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, அதை பத்திலாம் கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாம சிம்பிளா கமலஹாசன் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்ல. கமல் இஸ் ஓவர் ரேட்டட். அண்ணா அவங்க சொன்ன மாதிரி கமலஹாசன் இஸ் ஓவர் ரேட்டட் தான். அது ஏன்னு பாப்போமா? I think Kamal is overrated. Oh, look there, bro. Look at that photo. Look at that nipples. சின்ன பசங்களா யார்ட்டடா விளையாடுறீங்க? உலகநாயகனுடைய ஆக்டிங்கை பத்தியும் டேலண்ட்டை பத்தியும் தமிழ் சினிமாக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனை பத்தியும் பேசாத ஆள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. இந்த கலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிற புள்ள கமல். I see the film only 20 minutes. Wow. Wow. One day we should work together. ஏன் ஈவன் கூலி ஆடியோ லான்ச்ல கூட நம்ம சூப்பர் ஸ்டார் சிம்பிளா சொல்லியிருப்பார் பாத்தீங்களா? நான் கமல் ஃபேன். அதாவது சூக்ஷ்மமா சொல்றாங்க. தலைதிஸ்திங் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆக்ட் பண்ணணும். இந்த மணிச்சவங்கிற பொண்ணுக்கு இவ்வளவு நாள் பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா இந்த 2 பேர் கூட சேர்ந்து வீடியோல எதுவும் பேசாட்டாலும் சிரிச்ச சிரிப்புக்கே வச்சு 3 நாளா அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்கடா. मुझे बाहर निकालो यहाँ से। हेल्प मी बाहर निकालो। நல்லா வாங்குற பழி. ஆனா என்ன பண்ணாலும் சரிடா, ஹிந்தி சீரியலுக்கு ஈக்குவலா எவனாலையும் டப் கொடுக்க முடியாதுடா. வாயால உறிஞ்சி போனுக்குள்ள தள்ளி சார்ஜரால ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஊர் வில்லிகள்லாம் எண்ணெயை ஊத்தி விட்டு வலிக்குள்ள வைக்கலாமா இல்ல குழிய தோண்டி அதுக்குள்ள விழ வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க யோசிக்க பாத்தீங்களா ஒரு யோசனை? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இட்லி கடை ஆலியோ லஞ்சா நம்ம வீடியோ எடுக்கல. சொன்ன மாதிரி இப்பெல்லாம் படத்தை விட ஆடியோ லான்ச் தாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, பயங்கர சுவாரஸ்யமா இருக்குது. ஏன்னா யாரு எப்ப எந்த கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுவா, இதுக்கு முன்னாடி பேசின ஆடியோ லான்ச்சுக்கு பதிலடி இந்த ஆடியோ லான்ச்சில் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இதுக்கு முன்னாடி லிங்கா ஃபுல்லா எடுத்தார் இல்லையா கூலியில, அதனால அப்பாவே கேட்கிறாப்ல, என்ன லிங்கா தாத்தாவோடத மட்டும் எடுத்த அப்பாவோடத எடுக்க மாட்டேன்னு கேட்டுட்டு இருக்காரு. யாரா அந்த 4 பேரா? ஆக்சுவலி ராயன்ல வந்து என்ன வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னாரு. உண்மையிலே அதுல வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல. சரி, அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என்ன பண்ண கூடாது அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். அடியா என்னால இவர் அடிக்க முடியாது சார். எந்த 4 பேரு? இது என்னது, தனுஷ் தான் வழக்கமா கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டி ஒரு மாறுதலுக்கு நான் வரேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 4 பேரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். அந்த 4 பேர் நீங்க தானா? ஜிவி அந்த 4 பேர்னு சொன்னதுல இருந்து எனக்கு மண்டையெல்லாம் பிச்சிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரா அந்த 4 பேரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமா தேடி பார்த்தேன். கடைசில அந்த 4 பேர் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மீமே கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. வாங்க அந்த மீமை காட்டுறேன். இந்த பிக்காரி பசங்களுக்கு பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டு.
எடுங்க வாஷ் அவுட் பண்ணிரு. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இத நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா. முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம்னு சொன்னேன் கேட்டீங்களா? அட பாவிங்களா டேய், நார்மல் பீப்புள் இல்லாதவங்கள போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப கூட அவங்க 4 பேருன்னாங்க. அனிருத், விக்னேஷ் சிவன், நயன்தாரான்னு சொல்லிட்டு 3 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அவர் யாருங்கிறது உணர்ந்த விஷயமாச்சே. புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. பாலிமர் நியூஸ் இல்லை, பாலிமர் மியூசிக்கா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? 1 நிமிடம் 2 நிமிடம் என பேச ஆரம்பித்தவர்கள் நாளடைவில் நட்பு அதிகமாகி குணசேகர் இல்லாத நேரங்களில் சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். சாமிங்கா பண்ண அப்படியே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கீப் இட் அப். அட பாவிங்களா டேய், இது உண்மையிலேயே நியூஸ் சேனல் நினைச்சீங்களா இல்ல சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நினைச்சீங்களாடா? கள்ள தொடர்புக்கு எதுக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டேஜை எப்படி கவர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார். நீதானா? சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா. அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு சங்கீத கேக்குதா? போன ரீல்ஸ் ரியாக்ஷன்ல ரஞ்சித் வாய்ஸ்ல காஞ்சனா பாட்டை வந்து பாடி இருக்கும்போது நான் கூட ஒருவேளை ஏஐயா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாடும் போது தான் இல்ல இந்த மனுஷன் தான் பாடுறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா. என்னடா அப்படி பாடுறனே? அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஏசியா கப் கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கா இல்லையா, அதை என்கரேஜ் பண்ற மாதிரி கிரிக்கெட்லாம் இருக்காங்க. பட் எனக்கு அந்த மேட்சோட இந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த மேட்சையே பார்க்கலாம்னு இருக்கேன். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா? அண்ணா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. மை ஃப்ரெண்ட் பார்கெனிங் ஸ்கில்ஸ். எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்குறீங்க? எவ்வளவு? 1 மீன் எவ்வளவு? 2000 கொடுங்க. சரிண்ணா, 2 மீன் 4000 ரூபாய். ஓகே ஓகே. இதுக்கு எதுக்குடா வேற பேசணும்? 1 மீன் 2000 ரூபாய், அப்ப 2 மீன் 4000 ரூபாய்க்கு தருவீங்களா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பார்கெனிங். 1 மீன் எவ்வளவு? 2000 கொடுங்க. சரிண்ணா, 2 மீன் 4000 ரூபாய். ஓகே. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன் ஒருத்தன் போதும். முன்னாடி நானும் அப்பாவும் வேற வேற அப்படிங்கறத மெச்சூரிட்டி இல்லாம சொல்லிட்டாப்புல நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது, மெச்சூரிட்டியோட தான் சொல்லியிருக்காப்புல. அப்பா வேற, நான் வேற. சைமன் அண்ட் கேங்கா. ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. சீசனுக்கு ஒரு டயலாக் ட்ரெண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி என்னது நாகார்ஜுனாவா அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப எதுக்குன்னே தெரியல, எல்லா குரூப்லயும் இத வாய்ஸ் மெசேஜா போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க. தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? கேட்கல. காவது தெரியுமா? பேசாம எவன்லாம் அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்புறானோ அதுக்கு நம்ம சீமான் ரிப்ளை தான் கட் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியுமா? தெரியல. வீட்டில் பணமழை கொட்டுமா? பணம் எங்களை தேடி வரணும்னா அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ பணம் வரணும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா மிகப்பெரிய லெவல்ல பணம் வரும். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அதான் என்ன பண்ணணும்னா, தூங்கி லஞ்சோனி தன்னுடைய கணவன் என்ன பண்ணணும்னா மனைவியோட நெற்றிய பார்க்கணும். வாங்க இப்ப தரங்க. நம்ம வீட்டோட அடுப்பு இருக்கு பாருங்க, அந்த அடுப்பை வந்து முதல்ல தொடச்சிட்டு கிளீனா வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுப்பவே பத்த வைக்கணும்.
பழைய ஜாக்கெட் கிழிஞ்ச பாவாடை எல்லாம் போட்டு இந்த அடுப்பை துடைப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. அந்த ஆளு சொல்றது உண்மையா? எப்பயுமே அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பெண்கள் முதல்ல குளிச்சிடணும், அடுப்பை கிளீனா வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் கழுவணுமா வேணாமா? யாரா கழுவணுமா வேணாமா? சிங்க் தொட்டிய முத நாளே விளக்கிடும். சார் சிங்க் தொட்டி கிளீன் பண்றதுக்கும் பணம் வரதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? யாரா நீங்களா? அந்த மனுஷன் பேசுறதுக்கெல்லாம் எப்படிதான் இந்த அம்மா சிரிக்காம கேட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல. காசு வரதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா இந்த மனுஷன் கிச்சனை கிளீன் பண்ணி வைக்க, பொண்டாட்டி நெத்தியை உத்து பாருங்க, காலையிலேயே குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ள போங்க, சிங்க் தொட்டியை கிளீன் பண்ணி வைக்கிட்டு இருக்காப்ல. அதுலயும் குறிப்பா கடைசியில் சொன்னார் பாருங்க, உள்பாவடையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதாமா. அப்படி யூஸ் பண்ணாம இருந்தா காசு வந்துருமா. பழைய ஜாக்கெட் கிழிஞ்ச பாவாடை எல்லாம் போட்டு இந்த அடுப்பை துடைப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? இவனுங்க மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது, நம்ம வீட்டுக்கு எப்படி காசு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவனுங்க வீட்டுல தையல் மிஷினை வச்சுக்காதீங்க, கிச்சனை சுத்தமா வச்சுக்கோங்க, சிங்கை சுத்தமா வச்சுக்கோங்க, உள்பாவடையை யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் 4 நம்பரை எழுதி எறிங்க, வாழையில போட்டு கசங்குங்கன்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் ஒழுங்கா உருப்படியா வேலைக்கு போ, 4 காசு சம்பாதிச்சுட்டு வா, அந்த காசை வச்சு கடன் அட, குடும்பத்தை நடத்து அப்படிங்கறத மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இதுதான் தவறான செயல். வீடை வந்து கூட்டுவாங்க, கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே குப்பையை கொண்டு போய் குமிச்சு வச்சிருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். நம்ம வீட்டு டாய்லெட் என்னைக்கு சுத்தமா இருக்கோ அப்ப நிச்சயமா பரவாயில்ல. ஓவரா நாருது லோன் கிடைக்குமா? என்னது டாய்லெட் கிளீனா இருந்தா பணம் வருமா? ஏய் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா ஒரே குழப்பமாலடா இருக்குது. ஏதோ உருப்படியா பண்றீங்களோ இல்லையோ, சொன்னதே ரிப்பீட்டடா சொல்லாம விதவிதமா தினுசா சொல்றீங்கடா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நான் கூட ஸ்டார்டிங்ல அது ட்ரவுசர் தான் நினைச்சிட்டேன், அப்புறமா உத்து பார்த்தா தான் தெரியுது அது ட்ரவுசர் இல்ல, பேண்ட். பேண்ட்டுக்குள்ள தான் ட்ரவுசர் இருக்கு. என்ன ஒரு டைப்பா இருக்கு. இந்தியால என்னதான் விதவிதமா கண்டுபிடிச்சாலும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு நம்மளால டஃப்பே கொடுக்க முடியாது. எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் கீழே சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பேக் ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.